Hello students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா nested if else பார்க்க போறோம். nested if else பார்க்க போறோம். So நேத்தி நம்ம if else லாம் கவர் பண்ணிட்டோம். நிறைய programs-ல example program பார்த்தோம். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. So nested if else அப்படிங்கிறது என்னன்னா ஒரு if else statement அதுக்குள்ள இன்னொரு if else statement இருக்க போகுது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா if else within if else இதுக்கு பேர் தான் வந்து nested if else statement அப்படினு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா nested if else ன்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னா if else ladder அப்படிங்கிறது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு if elseல நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம்? greatest of two numbers ப்ரோக்ராம் பார்த்தோம். ஏன்னு ஒரு வேல்யூ வாங்குவோம், பின்னு ஒரு வேல்யூ வாங்குவோம். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இஸ் கிளியர்? ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம if else nested if elseல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா greatest of three numbers பார்க்க போகிறோம் by using C. ஓகே. ஸோ இப்போ we are going to write a program, C program. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னப்பா பண்ணணும்? as usual, hash include stdio.h hash include conio.h void main statement ஒரு open braces. ஸோ என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆஸ் யூஷுவல் we are going to write a C program அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நம்ம இதெல்லாம் எழுதிடலாம். ஓகே பாப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்? இப்போ சார் என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது பாருண்டா. கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக 3 வேரியபிள் எனக்கு தேவை. 3மே இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் என்னவா எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இன்டிஜர் ப்ரோக்ராம் எடுத்துக்க போகிறேன், இன்டிஜர் டேட்டா டைப்பாக எடுத்துக்க போகிறேன். அப்போ டிக்ளரேஷன் பார்ட்டில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இன்ட்டு ஏ பி சி 3 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் சார் இந்த இடத்துல 3 டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமோட நேம் என்ன? கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். அப்போ 3 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை எடுத்துப்போம். ஐபிஎல் நடக்குது இல்லையாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறத பிரித்திவ்ஷா இருக்கிறோம் வச்சுக்கலாம். ஏங்கிறது பிரித்திவ்ஷா. ஓகே. பிங்கிறது ஒரு மகேந்திர சிங் தோனி. ஓகேவா? பிரித்திவ்ஷா தோனி. ஓகேவாப்பா. அடுத்தது சிங்கிறது யாரை வச்சுக்கலாம்? கொஞ்சம் ஹைட்டான பர்சன், யாராவது ஒரு ஆள் சொல்ல. இஷாந்த் சர்மா. ஓகேவாப்பா. இவன் கொஞ்சம் ஹைட்டான ஆள். நினச்சி பாரு, நம்ம பிரித்திவ்ஷா நேற்று கூட நல்லா விளாட்னாலடா. பிரித்திவ்ஷா அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான். தோனிங்கிறது பிரித்திவ்ஷாவோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். சிங்கிறது இஷாந்த் சர்மா. இவங்க 2 பேரோடையுமே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா கொஞ்சமாக 5 அப்படின்னு வச்சுக்கலாம். பியோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கலாம். சியோட வேல்யூ 15ன்னு வச்சுக்கலாம் என்னோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில். ஸோ அப்போ ஸ்கேன்எஃப் மூலமாக நான் யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்க போகிறேன். ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னப்பா? we are going to get 3 value from the user. அப்படின்னா என்ன பண்ணணும்? 3% of D. ஏன் சார் 3% of D? because the data type is integer. அதனால் 3% of D போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேல்யூஸ் வாங்கணும். ஏவோட வேல்யூ வாங்குகிறேன் ஆம்பர்ஷன் ஆஃப் ஏ, ஆம்பர்ஷன் ஆஃப் பி, ஆம்பர்ஷன் ஆஃப் சி. ஸோ 3 வேல்யூஸ் வாங்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டிங்கிறது இந்த ஏல ஸ்டோர் ஆகும், அடுத்தது இந்த பியில் ஸ்டோர் ஆகும், அடுத்தது இந்த சியில் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் மூலமாக 3 வேல்யூ வாங்கிட்டேன். யாராவது உன்கிட்ட கேட்கலாம், இந்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சு இது என்னப்பா, இதை பற்றி ஏதாச்சும் ஒரு 2 மார்க்கில் டெஃபினிஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக சொல்லலாம். சார் இது வந்து ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் சார். இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் we are going to get 3 வேல்யூஸ் சார். இந்த 3 வேல்யூஸும் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் வேல்யூ சார். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னப்பா வாங்குறீங்க? ஏ. செகண்ட் வேல்யூ என்ன? பி. தேர்ட் வேல்யூ என்ன? சி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா இஃப் ஏ greater than B and A greater than C. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொரு ஓப்பன் braces க்ளோஸ் braces போடுறேன். அப்படி இருந்துச்சுன்னா printf
A is greater. இந்த beefக்கு ஒரு க்ளோஸ் braces போட்டுறேன். நெக்ஸ்ட்டு else if b greater than c ஆன்னு பார்க்குறோம். printf b is greater. இந்த else ifக்கு ஒரு க்ளோஸ் braces. நெக்ஸ்ட்டு else printf c is greater. இந்த எல்ஸுக்கு ஒரு க்ளோஸ் braces. ஃபைனலாக இந்த வாய்ட் மெயினுக்கு ஒரு ஓப்பன் braces போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான க்ளோஸ் braces. ஸோ இதெல்லாம் என்ன சார் புதுசாக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது தெரியுது, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த AND ஆப்ரேட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவாப்பா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம், பிருத்திவிஷா, தோனி, சர்மா, இவங்க 3 பேர் நிற்கிறாங்க. இவங்க 3 பேரில் யார் அதிகமான ஹைட் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவாப்பா? அப்போ பிருத்திவிஷாவை வந்து நான் ஏன்னு வச்சுருக்கேன், தோனியை வந்து பின்னு வச்சுருக்கேன், இஷாந்த் சர்மா வந்து சின்னு வச்சுருக்கேன்டா. ஓகேவாப்பா? ஸோ அப்போ இங்கே பாரு, பிருத்திவிஷாவை நான் கூப்பிட்றேன், அவர் தானேப்பா ஏ, அவரை வந்து கூப்பிட்றேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. அவரோட நான் தோனியை கம்பேர் பண்ணுறேன். தோனி வந்து கொஞ்சம் ஹைட்டு பிருத்திவிஷாவோட, இவர் ஏ, இவர் பி. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இங்கே எழுதியிருக்கேன்னாப்பா. அடுத்த கண்டிஷன் என்ன, AND ஆப்ரேட்டர், பிருத்திவிஷா திருப்பி வந்து இஷாந்த் சர்மாவோட கம்பேர் பண்ணுறேன். இஷாந்த் சர்மா தான் இருக்கிறதுலே பெரிய ஹைட்டு. ஸோ அப்போ இவங்க 2 பேரோடையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு, இவர் தோனியோட கொஞ்சம் ஹைட் கம்மி, இஷாந்த் சர்மாவோடையும் கொஞ்சம் ஹைட் கம்மி. நினச்சி பாரு, ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி தான். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் எங்கேயும், இந்த கண்டிஷனும் இங்கே ஃபால்ஸ் ஆகிடும் நம்மளோட எக்ஸாம்பிள் படி. ஓகேவாப்பா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்ததாக என்னோடய ப்ரோக்ராம் எங்கே வரும், whenever the condition is fail the program control comes to next else if statement. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்பேரிசன் போட்டிருக்கோம் பாரு, இதுதான் நெஸ்டட் else if. புரியுதா இல்லையாப்பா? ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு சார் இந்த இடத்துல ஏலாம் போட்டிருக்கீங்க, திடீர்னு ஏவை கட் பண்ணிவிட்டு வெறும் பிஐயும் சிஐயும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நினச்சி பாரு, பிருத்திவிஷாவை கம்பேர் பண்ணுறோம், கண்டிப்பாக அவன் ஹைட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது அவன் ஹைட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு அவனை எடுத்துக்கவே நம்ம தேவையில்லை. இப்போ யாராக இருக்கும் ஹைட்டு, ஒன்று தோனியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இஷாந்த் சர்மாவாக இருக்கணும், கண்டிப்பாக பிருத்திவிஷாவாக இருக்காது. அதானப்பா மீனிங்க. ஸோ அடுத்த கண்டிஷனுக்கு நான் அதனால தான் ஏவை எடுத்துக்கல. ஏவை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடிச்சுட்டு எந்த கம்பேரிசன், ஓகே இவர் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கார், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் யார், இவர் தோனி, இவர் இஷாந்த் சர்மா. ஸோ தோனி, ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறேன், இஷாந்த் சர்மாவோட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இவர் பி, இவர் சி. கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக தோனி வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி இஷாந்த் சர்மாவோட. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை ஃபெயில் ஆகிருப்பா, தோனி வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கார் இஷாந்த் சர்மாவோட. அப்போ தோனி இஸ் நாட் கிரேட்டர் தென் சி தான் வரணும். எங்கே கிரேட்டர் தென் சியான்னு கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ், எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கேன், ரிமைனிங் ஓகே தோனியும் ஹைட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வேறு யாராவது கம்பேரிசனுக்கு இருக்காங்களா, யாருமே கிடையாது. யார் மிச்சம் இருக்கிறா, இஷாந்த் சர்மா மட்டும்தான் மிச்சம் இருக்கிறார். அதனால இந்த எல் ஸ்பாட்டில் என்ன பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் சி இஸ் கிரேட்டருங்கிறத ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எந்த ஒரு கம்பேரிசனும் போட்டுக்கல. ஏன் சார் கம்பேரிசன் போட்டுக்கல, ஃபஸ்ட்டு பிருத்திவிஷாவை கம்பேர் பண்ணோம், அவர் ஹைட் இல்லை, அவரை ஒதுக்கிட்டோம். அடுத்து தோனியை கம்பேர் பண்ணுறோம், அவர் ஹைட் இல்லை, அவரை ஒதுக்கிட்டோம். மிச்சம் இருக்கிறது இஷாந்த் சர்மா மட்டும்தான். அதனால சி இஸ் கிரேட்டருங்கிறத ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டேன். புரியுதா இல்லையாப்பா? எதனால் இந்த கண்டிஷன்லாம் நான் போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஏவை வந்து 2 பேரோடையுமே கம்பேர் பண்ணுறோம், அவர் ஒதுங்கிட்டார். ஓகே, இதில் ஏதோ ஒரு கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆண்டுக்கு வருவோம். இது என்ன சார் இந்த ஆண்டு, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஜிக்கல் டேபிள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையாப்பா. லாஜிக்கல் டேபிள் அப்படிங்கிறது என்ன, ஒரு கண்டிஷன் இருக்குது, கண்டிஷன் 2மே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்னோட ரிசல்ட்டும் ஃபால்ஸ் தான். புரியுதா இல்லையாப்பா? ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது, அப்படி இருந்தாலும் என்னோடய ரிசல்ட் ஃபால்ஸாக தான் இருக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு கண்டிஷன்
ஃபால்ஸாக இருக்குது. அடுத்த கண்டிஷன் இது கண்டிஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம், இது கண்டிஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இது வந்து கண்டிஷன் 1 இது கண்டிஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஐட்ரேஷன் கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருக்குது, கண்டிஷன் 2 ட்ரூவாக இருக்குது, அப்படியும் என்னோட ரிசல்ட் ஃபால்ஸ் தான். எப்போ சார் இந்த கண்டிஷன் மொத்தமாக எக்ஸிக்யூட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் என்னோட ரிசல்ட்டும் ட்ரூ. இதுதான் லாஜிக்கல் அண்ட் டேபுலர் காலம். இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த லாஜிக்கல் அண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. என்னோடய எக்ஸாம்பிள்லடா தம்பி நான் இப்படி வச்சுருக்கேன் பாருங்களேன். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன். அடுத்த எக்ஸாம்பிளில் இஷாந்த் சர்மா வந்து பின்னு வச்சுப்போம். இல்லைன்னா ஓகே அப்படி வச்சுக்கலாம். இஷாந்த் சர்மா வந்து பின்னு வச்சுக்கலாமா? அவர் வந்து பின்னு வச்சுக்கிறேன், தோனியை வந்து சின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இவரோட வேல்யூ 15, இவரோட வேல்யூ 10. இஸ் இட் கிளியர்? இவர் பி, இவர் சி. அப்போ இங்கே பாரு, பிருத்திவி ஷா ஏ வந்து 5 வந்து கிரேட்டர் தென் பியோட வேல்யூ என்னப்பா 15 செக் பண்ணுறோம். அதே மாதிரி 5 வந்து கிரேட்டர் தென் 10 செக் பண்ணுறோம். எங்கேயும் 2 கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இஸ் இட் கிளியர்? அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இன்னொன்று பாரு, இன்னொன்று செக் பண்ணுறேன். தோனியை ஏன்னு வச்சுப்போம், இவரை பிருத்திவி ஷான்னு வச்சுப்போம். சி வந்து பிருத்திவி ஷா, இவர் வந்து தோனி. ஓகே, அப்போ இவரோட வேல்யூ 10ன்னு வச்சுப்போம், இந்த பிருத்திவி ஷாவோட வேல்யூ 5ன்னு வச்சுப்போம். ஏன் சார் வேல்யூ மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பிருத்திவி ஷா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பார், அதனால் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். தோனி மீடியமாக இருப்பார், 10ன்னு கொடுத்துருக்கேன். இஷாந்த் சர்மா ஹைட்டாக இருப்பார், 15ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இவர் வந்து ஏ, அடுத்த எக்ஸாம்பிளில் இவர் வந்து பி, இவர் வந்து சி. ஸோ இப்போ கம்பேரிசன் பாருங்க தம்பி, தோனி இஸ் கிரேட்டர் தென் இஷாந்த் சர்மாவான்னு செக் பண்ணுறோம். தோனி வந்து கிரேட்டர் தென் இஷாந்த் சர்மாவா? கண்டிப்பாக கிடையாது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்தது தோனி கிரேட்டர் தென் பிருத்திவி ஷாவான்னு செக் பண்ணுறோம். அதாவது தோனி இஸ் கிரேட்டர் தென் பிருத்திவி ஷாவான்னு செக் பண்ணுறோம். ஆமாம், ட்ரூ தான். அப்படி இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் சார்? ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, இந்த கண்டிஷன் ட்ரூ. நம்மளோட டேபுலர் காலமில் பாரு, ஒரு கண்டிஷன் 1 வந்து ஃபால்ஸு, கண்டிஷன் 2 வந்து ட்ரூவு. அப்போ என்னோட ரிசல்ட்டும் 0 தான். எப்போ சார் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்? இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ப்ரோக்ராமில் எப்படி அடுத்து நடக்கும்? ஓகே, இது வந்து 0, இது வந்து 1, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்ததா இங்கே வாங்க, பியோட வேல்யூ என்ன? பிங்கிறது இஷாந்த் சர்மா 15, பிருத்திவி ஷா யார் 5. ஓகே, அப்போ 15 கிரேட்டர் தென் 5 செக் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் ஆஃப் பி இஸ் கிரேட்டர். இஷாந்த் சர்மா தான் கிரேட்டருங்கிறத ஸ்க்ரீனில் நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். சிம்பிள். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே போக மாட்டேன், ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன் நான் இங்கேயே இஷாந்த் சர்மா தான் கிரேட்டருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படியே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்டா. ஒன்று வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக எப்படி சார் இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பாரு, ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் சி, எல்லாத்தையுமே ஒன்றா கம்பேர் பண்ணிடுறேன். அடுத்தது மிச்சம் இருக்கிறது பி கிரேட்டர் தென் சி தான், அவங்கள கம்பேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது யாருமே இல்லை, டேரெக்டாக சி இஸ் கிரேட்டர்னு போட்டுடுறேன். ஓகே, இப்போ இதுலேயே நம்ம எடுத்துப்போமே, இங்கே பாருறா, கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ் எழுதுங்கடா தம்பி அப்படின்னு நான் சொல்கிறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். 3 பேர் ஹைட்டை செக் பண்ணுறதுக்கு பதிலாக 4 பேரோட ஹைட்டை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்னப்பா பண்ணணும்? சிம்பிள், இதே ப்ரோக்ராம் தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ்னால் சார் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, இன்னொரு வேரியபிள் ஏபிசி டின்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கணும்.
அதுக்கப்புறம் ஆம்பர்ஷன் ஆஃப் டி 4 வேரியபிள் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறீங்க. ஓகே, இங்கே கம்பேர் இப்படி பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. ஏ கிரேட்டர் தென் டி அதையும் சேர்த்து கம்பேர் பண்ணிப்பேன். புரியுதா இல்லையாப்பா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏவை வந்து எல்லாரோடையும் நிற்க வச்சு ஹைட் பண்ணிப்பேன். இப்போ பிரித்திவிஷா இருக்காருன்னா அவரை வந்து எல்லாரோடையும் நிற்க வச்சு இவன் தான் ஹைட்டான்னு கண்டுபிடிச்சிடுவேன். யார்கிட்டையுமே இவன் ஏதோ கண்டிஷன் இல்லை அப்படின்னா அப்போ ஏவை நான் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துக்க மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டான்னு வச்சுக்குவேன், அடுத்த ஸ்டெப்புக்கு நான் ஏவவே எடுத்துக்க மாட்டேன். அடுத்த கண்டிஷனில் என்ன பண்ணணும்? ஏவை தவிர மற்றது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். பியை நிற்க வச்சு பி கிரேட்டர் தென் டியான்னு செக் பண்ணுறேன். ஏ கிரேட்டர் தென் சி அண்ட் பி கிரேட்டர் தென் டியான்னு செக் பண்ணுறோம். புரியுதா இல்லையாப்பா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏவை கம்பேர் பண்ணுறோம். ஏதோ ஒரு இடத்துல கண்டிஷன் ஃபெயில்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ வந்து கிரேட்டராக இருக்க போகிறதில்ல. அதனால் அடுத்த ஸ்டெப்பில் ஏவை தவிர பி எடுத்துக்கிட்டு பி எல்லாரோடையும் நிற்க வைக்கிறோம். யார்? ஏவை தவிர சி டிஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ பி வந்து ஏதோ ஒரு விதத்தில் குள்ளமாக இருக்கான்னு வச்சுப்போமே. அடுத்த எல்சிஃபில் யார் நம்ம எடுத்துப்போம்? மிச்சம் இருக்கிறது யார்? பி போயிட்டாருன்னு அப்படின்னா சிஐயும் டிஐயும் மட்டும்தான் கம்பேரிசனுக்கு எடுத்துப்போம். சி கிரேட்டர் தென் டியான்னு எடுத்துப்போம். அப்படி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா சி இஸ் கிரேட்டர். புரியுதா இல்லையாப்பா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சியும் இருக்காதுன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிறது யார்? டி மட்டும்தான். அப்போ எல்ஸ் பிரிண்ட் ஆஃப் டி இஸ் கிரேட்டர். ஏன் சார் இந்த இடத்துல எந்த கண்டிஷனுமே செக் பண்ணலை அப்படின்னா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஏவை கம்பேர் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷனில் ஏ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு ஏவை தவிர மற்ற பியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேரியபிளோடையும் கம்பேர் பண்ணுறேன். அடுத்த ஐட்ரேஷனில் பியை தவிர சியையும் டிஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஐட்ரேஷனில் மிச்சம் இருக்கிறது டி மட்டும்தான். அப்போ அதை எதையுமே கம்பேர் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக டி இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெஸ்டட் இஃப் எல்ஸில் வச்சு இதுமாரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்ப்பா. நம்ம இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 4 வேல்யூஸ் வாங்குகிறோம். 4 வேல்யூ வாங்கி 4 வேல்யூவையும் நம்ம கூட்டுறோம்டா. ஓகே, டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல்னு ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 4 வேல்யூ வாங்கிட்டீங்க. இப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸில் என்ன பார்ப்போமோ அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 4 வச்சுக்கலாமாப்பா? ஸோ இதோட டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். இட்ஸ் கிளியர். ஸோ அப்போ இந்த டோட்டல் வந்து எபவ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட் நம்மளாம் ஒன்று வச்சுப்போம். இல்லைன்னா 90க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட், 80க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா பி கிரேட், 70க்கு மேலே வந்துச்சுன்னா சி கிரேட். ஸோ எல்லா பசங்களுமே நல்ல கிரேட் வாங்குவாங்க, அது கீழே நம்ம எடுத்துக்க வேணாம், அப்படியே விட்டுருவோம். ஸோ அப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இஃப் த டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட், அல்லது 80க்கு மேலே இருந்துச்சு 90க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பி கிரேட், 70க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது சி கிரேட் வச்சுக்கலாமாப்பா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 4 வேரியபிள் வாங்கிட்டேன், 4 வேரியபிளுக்கும் வேல்யூஸ் வாங்கிட்டேன். இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டி விட்டுட்டோம் பாரு. 4 வேல்யூ அப்படின்னா 4% ஆஃப் டி இருக்கணும். ஸோ அதை நான் மறக்காமல் போட்டுக்குங்க. ஓகே, எத்தனை வேல்யூ வாங்குகிறோமோ அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டி இருக்கணும். ஆம்பர்ஷன் ஆஃப் ஏ, ஆம்பர்ஷன் ஆஃப் பி, ஆம்பர்ஷன் ஆஃப் சி, ஆம்பர்ஷன் ஆஃப் டி. ஓகே, 4% ஆஃப் டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இஃப் த டோட்டல் greater than or equal to 90 இருந்துச்சு அப்படின்னா என்ன? print of A grade. சும்மா just print பண்ணிடுறேன் A grade. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷனை வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதிடலாம் ரொம்ப ஈஸியாக. else if the total greater than or equal to 80 இருந்துச்சு அப்படின்னா print of
B grade. Okay, so next என்ன பண்ணுவோம்? Else if the total greater than or equal to 70 இருந்துச்சு அப்படின்னா print of C grade. Close braces. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எல்ஸ் பாட்டில் சும்மா போட்டுக்கோ, ஏதாச்சும் எல்ஸு பிரிண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு எரர் அப்படின்னு சும்மா போட்டுக்கோ. ஓகே, நம்ம ஃபெயில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் எழுத வேணாம், சும்மா ஒரு எரர் அப்படிங்கிறத நம்ம வச்சுப்போம். 70 கிரேடில் எல்லாருமே வாங்கிடுவாங்கங்கிற ஒரு அசம்ஷன்னால் நான் வேறு எதுவுமே கீழே ஃபெயில் அப்படிங்கிறதெல்லாம் எழுதலை. ஓகேவாப்பா? ஸோ இப்போ பாருங்களேன், எதுக்கு சார் இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க? 90 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏ கிரேட், 80 அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பி கிரேட், 70 அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சி கிரேட். ஸோ இது எல்லாமே எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் எங்கே சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க பாரு, எல்சிஃப் வித்தின் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் கால் நெஸ்டட் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாமே 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களோட கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் போட்டு பாருங்கள். கட் ஆஃப் மார்க்கில் என்னப்பா பண்ணுவோம்? 3 வேல்யூஸ் வாங்குவோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வாங்குவோம். ஸோ அதோட கட் ஆஃப் மார்க் எப்படி கேல்குலேட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். முடிஞ்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.